எங்க போறீங்க? பக்கெட்டு குச்சியெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பிச்சை எடுக்க போற மாதிரி தெரியுது. ஒரு கையில் ஊனிட்டு ஒரு கையில் பக்கெட் எடுத்துட்டு போற மாதிரி. இது பிச்சை எடுக்கிறதுக்கு இது இது குச்சி ஊனிட்டே போறட்ட ஊனிட்டு போறக்கா? ஆமா, இப்படியே போறத. உனைய அளவுக்கு நான் இன்னும் பாட்டி ஆகல. நான் எனக்கு இன்னும் வயசு இப்பதான் 16. ஆமா ஆமா ஆமா. உனை மாதிரி நான் பாட்டி எல்லாம் ஆகல. இன்னைக்கு தென்னை மரத்துக்கு வைத்தியம் பார்க்க போறோம். என்ன வைத்தியம் பார்க்கறது? 2 வைத்தியம் இன்னைக்கு இருக்குது தென்னை மரத்துக்கு. ரொம்ப நாள் ஆச்சு தென்னை மரத்துக்கு வைத்தியம் பார்த்து. காண்டாமிருக வண்டுகள்லாம் நிறைய வந்துருச்சு. அதுக்கு கொட்டமுத்து கரைசல், அப்புறம் நிறைய பிஞ்செல்லாம் உதிருது நுண்ணூட்டம் பற்றாம. அந்த நுண்ணூட்டத்துக்கு நிறைய எல்லாம் போட்டு வச்சிருக்குது. ஏனையாட்டாவே நுண்ணூட்டம் பத்தாம முடியல உதுகுது. அந்த உனக்கு என்ன சட்டி சட்டியா திங்கிறீங்களா? அப்புறம் என்ன சட்டி சட்டியா திங்கிறேன்னா? உங்களுக்கு முந்தானே டாக்டர் உட்கார என்ன சொன்னாரு? டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்கறேன் நீ. டாக்டர் வீட்டுக்கார கூட சண்டை போடாதீங்க, வீட்டுக்கார கூட டென்ஷனா பேசுறீங்க, டென்ஷன் ஆகாதுன்னு சொல்றாரு டாக்டர். நீ என்ன பண்ற? நீங்க பண்றதெல்லாம் அப்புறம் டென்ஷன் ஆகிற மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சரி வாங்க. அட எங்க போறவுக்கே வந்துருந்த? அதுக்குள்ள எங்க போயிட்ட? இருங்க, 2 நெல்லிக்காய் பறிச்சு வாயில் போட்டு வர்றேன். எதையாவது ஒண்ணு தின்னுட்டே இரு. தென்னை மரத்துக்கு மட்டும் அப்புறம் சத்து கொடுக்குறீங்க, அப்புறம் நமக்கு வாயை கொடுக்க வேண்டாமா? எங்கேயோ உழுவ மாட்டேங்குது. நெல்லிக்காய் பறிச்சு வாயில் போட்டா உங்களுக்கு பொறுக்காத. இந்த வேணும் உங்களுக்கு ஒன்று வச்சுக்கோங்க, வாயில் போட்டுக்கோங்க. பிடிங்க, கேட்ச் பிடிங்க. சூப்பர். காலையில் சாப்பிட்டு இருந்தா பொழப்பாகுமா? அப்புறம் காலையில் சாப்பிடாம ஜாமத்துலயே சாப்பிடுவாங்க. இதையும் பாக்குறதா அதையும் பாக்குறதா? சட்டி சட்டியா வீட்டுல திங்க வேண்டியது. சட்டி சட்டியா திங்கிறேன்னு சொன்னீங்க. காட்டுக்குள்ளே போற போதெல்லாம் பாவம் பிடிச்சுக்கு சட்னியாட்டம் ஆயிரணும். துவையிலாட்டம் இருக்குது பாருங்க. இரு, இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா சட்னி மாதிரி ஆகும். சட்னி மாதிரி ஆகுமா? ஆமா, கொஞ்சம் பொறு, உனக்கு சட்னி தர்றேன். இப்போ துவையில அது. ஆமா, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. எல்லாமே எனக்கு பழங்க கிடைச்சதுன்னா நீங்க தான் அப்படி பாக்குறது. இந்த மாதிரி ஏதாச்சும் இடக்க முடக்காடும் இதான் நான் சாப்பிட்டு பாக்குறது. உங்க எண்ணம் எப்படி இதுன்னு வருங்க. டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் எல்லாம் சொல்லு, என்கிட்ட சொன்னா நான் பாத்துக்கிறேன்டா. டாக்டர் என்ன சாப்பிட்டு சொல்றாரோ சாப்பிட்டுக்கிறேன், நீங்க கலக்குங்க. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, நீங்க தோட்டத்துல என்னென்னலாம் செடிக்கு சத்தா கொடுக்குறீங்களோ அதை வீட்டுக்கு வர மாளுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படி சொன்னாரு. அது எந்த டாக்டர்? இது டாக்டர் தான். அப்புறம் எந்த டாக்டர் தெரியுமா? சாப்பிட்றே இல்லையா? முதல்ல நீங்க சாப்பிட்டு காட்டுங்க, எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாமா? இப்போ நான் இப்போ இதை சாப்பிட்றேன். பாதி நெல்லிக்காய் தான் தின்னுருக்கிறேன், மீதி நெல்லிக்காயே வாயில் ஓட்டுக்கிறேன். கை வேற வாய்க்கு போக மாட்டேங்குது. கொஞ்சம் இது பக்கத்தில் எடுத்துட்றேன், போய் தோசை சுடு, அது தொட்டுக்கலாம். நான் சட்னி ஆட்டம் இருக்குதுன்னு தான் சொன்னேன், தோசை வரைக்கும் போயிட்டீங்களே. ஃபுல்லாகவே போட்டு தர்றேன். நீ போய் இன்னைக்கு இதுதான் உனக்கு. இந்த நுண்ணூட்டம் தான். இந்த நுண்ணூட்டம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு அப்படியே இந்த தென்னை மரமே ஏறல. நீ தென்னை மரம் உங்களை ஏறி முதிக்கலாமா? இப்போ எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. உங்களுக்கு எப்போதான் ஆத்திரம் வராம இருக்குது? ஏதாவது வேலை கொடுத்தோம்னா ஆத்திரம் வந்துடும். சரி கொண்டாங்க. சோறாக்குனா ஆத்திரம் வந்துடும். சாப்பிட சொன்னா மட்டும் ஆத்திரம் வராதுங்க. என்ன பண்ற? நீங்க தான் சோறா. வேண்டாம், நானே ஊற்றிக்கிறேன். அப்புறம் அதுக்கு தனியா ஏதாவது பாடிட்டு இருப்பேன். சரி, இதெல்லாம் நீ தென்னை மரத்துக்கு ஊற்றணும். எப்படி ஊத்துற தென்னை மரத்துக்கு? நீங்க தான் தென்னை மரத்தை வைத்தீராச்சு, ஊத்துக்கு போய் அப்படியே குருத்துலேருந்து ஊற்றிட்டுலாமா? சரி, அது மம்டி எடு. மம்டி எங்க? பரவாயில்ல, மம்டி எடுத்துருவோம் இல்லையா? சொல்லிட்டே வந்தனால மம்டி எடுத்துருவான்னு.
அதையெல்லாம் மறந்துரு. யார்கிட்ட சொன்னீங்க? ஒருத்தி வந்து பக்கத்துல நின்னா போதுமே. மிரட்டுறக்கு வேற யாரும் கிடைக்கலன்னா நம்மளுக்கு தானே மிரட்டுவீங்க. அப்புறம் சமையல் கட்டுல நீ ராணி, தோட்டத்துல நான் ராஜா. சரி, சமையல் கட்டில் நான் ராணி இருக்குட்டு வட்டல் எடுத்துட்டு வான்னு சொன்னா எடுத்துட்டு வருவீங்களா? அப்புறம் கழுவுருவீங்க. சரி ரைட். இப்போ மம்முட்டி வேணுமே, என்னன்றது? மம்மட்டியை எடுத்து மண்ணை பறைக்கவும். அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் கரைசலை எடுத்து கொட்டவும். கரைசலை எடுத்து கொட்டுறதா? சட்னியை எடுத்து கொட்டியாச்சு. இனி என்ன பண்றது? மண்ணை எடுத்து மூடவும். இருங்க, அப்புறம் நான் வேலை செய்யலின்னா இது என்ன இந்த அம்மா வேலையே செய்யாம வந்து வாய் வீசிட்டு நின்றுட்டு இருக்குதும்பாங்களா? எல்லாத்துக்குமே தெரியுமே நீ வேலை செய்யறது இல்லைங்கிறது. ஒரு கை வேலை செய்யறது இல்லைங்கிறதும் எல்லாத்துக்கும் தெரியும். நீ வேலை செய்ய மாட்டேங்கிறதும் தெரியும் எல்லாத்துக்குமே. சரி நடங்க, அங்க ஊத்துலாமா? அப்படியே என்னை மிரட்டிட்டே. மிரட்டினின்னு இத்தனை வாய் பேசுவீங்களா? மிரட்டினா சரி ரைட். அப்புறம் என்ன பண்றது? இது என்ன செடிங்க? இதை சொல்லிருங்க. இதுதானுங்க என்ன? இது சித்திரத்தை. இது சித்திரத்தை செடிங்க. நாங்க முன்னாடி வச்சிருக்கிற அதுல இருந்து வேரெல்லாம் எடுத்துட்டு வந்து. வேறு இல்ல, கிழங்கு. கிழங்கா? கிழங்கு எடுத்துட்டு வந்து வச்சு இது சித்திரத்தை வைத்தியம். நிழல நல்லா வருனாங்க, அதனால வச்சுட்டு இருக்குது. சரி பார்க்கலாம். நல்லா தான் வருதுங்க. நல்லா இல்ல, நல்ல மனமா இருக்கு பாரு. ஒரு இலைய கிள்ளி மோந்து பாரு. நான் மோந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னும் வீடியோ பாக்குறது தான் மோந்து பாக்குற வழி இல்லை அவங்களுக்கு. மோந்து பாரு, மனம் அங்க அடிக்க மாட்டோம். எல்லாம் மணக்குது. எல்லாம் மணக்குதா? சூப்பரா மணக்குது. காலையில் சாப்பாடு சரியா போச்சா? போச்சு. சரி. கருப்பாத்தா ஏன் காரமடரங்க? வா இங்க வா. வந்துட்டு என்னங்க இந்த கொட்டமுத்து கரைசல் தயார் பண்ணலாம். எல்லாம் எடுத்துட்டு வா. அப்புறம் ஏன் நம்மளுக்கு என்ன காலில் காலால வந்துருச்சா? சமையல் கட்டுல மட்டும் உப்பு எடு, மிளகாத்தூளை எடு, மல்லித்தூள் எடுன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிறீங்களா? ஆமா. இப்ப ஐயா ராஜா. ஓ ஆமா, எல்லாம் ஒண்ணு எடுக்கலாம். கொட்டமுத்து எடு. சோறுங்க வருவீங்களா? சரி, கொட்டமுத்து எடு. அதெல்லாம் எடுத்துட்டு வர. கொட்டமுத்து எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வர. கொண்டா வேகமா. மத்தியானம் சோறுங்க வந்துதான் ஆகணும். மத்தியானம் பாக்கலாம். பாருங்க, கொட்டமுத்து வந்துருச்சு. கொட்டமுத்து கொடுத்துட்டேன். இதை வச்சு எடுத்துட்டு வர. எடுத்துட்டு வர. குழந்தைகள் எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வாண்ணா. இதை கொண்டு வர்றீங்க, இதுல அரைக்க முடியுமா? சரி நான் ஒரு நாளைக்கு சட்னி அரைச்சு. சரி, இது போடுறதுக்கு ஒரு போசி எடுத்துட்டு வா. இது வேற இது வேற வைக்கிறீங்களாமா? இதுக்கு என்னென்ன பண்ணாட்டு பண்றீங்க? பாத்துக்கோ அப்பா. இப்படித்தான். சரி, சட்னி அரைச்சு கொடுக்க மாட்டேனீங்களா? இன்னைக்கு அரைக்கிறத பாக்குறேன் நான் உட்காந்துட்டேன். யாரையும் பார்க்கலாம். அப்படிதான். இறங்கி வைக்கல எனக்கு. இதுல இந்த டியூட்டி எனக்கு இல்லை. இங்க எனக்கு இறங்கி வைக்கல. முதலாளி என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் வேலை சொல்லிட்டு இருப்பாங்க. முதலாளி வேலை. தொழிலாளி அப்ப நானு தொழிலாளி இல்ல, அடிமை. அடிமையா? வேறக்கட்டையில் கிடைக்க அடிமை. வெளியிலதான் பாருங்க. இந்த அம்மால தான் தோட்டத்தில் பண்ணத்துக்கு வேலை சேர்த்துருக்கிறேன். 3 வேளை சாப்பாடுங்க. நல்ல துணிமணி. அதே போது நினைக்கிறேன். உங்களை கழுவி கமெண்ட்ல கழுவி ஊத்தாம இருப்பாங்களான்னு பாருங்க. எல்லாம் எனக்கு தான் சப்போர்ட் போடுவாங்க. அப்புறம் இப்படி அடிமை கிடிமைன்னு சொன்னீங்கன்னு வைங்க, அப்புறம் கமெண்ட்ல பாருங்க உங்களை காரி துப்புவாங்க. எல்லாரும் கமெண்ட்ல காரி துப்புங்க. அப்படிக்கு இப்படி துப்பிடாதீங்க. தெரியுமில்ல உண்மையான நிலவரம் என்னன்னு. அவங்களுக்கு எப்படி தெரியும் உண்மையான நிலவரம் என்னன்னு? இது என்ன கல்யாணம் ஆனவங்களுக்கும் தெரியும். கல்யாணம் ஆன கடைசியில
அந்த குழந்தைகளுக்கும் தெரியும். இது எந்நேரம் போட்டு கொட்டிட்டு இருக்கிறது, நீங்கள் அதில் கொட்டுறக்குள்ளேயும் நான் இப்படியே கொட்டிடுவேன். இந்த சாமர்த்தியம் எனக்கு வருமா? நீ பெரிய இல்லாத வில்லியாக்கு. ஒரு கையிலேயே எப்படி அரைக்கிறேன்னு வரும். இட்லிக்கு போட்டால் நல்லா இருக்கு, துணியில் ஒட்டாமல் வரும் இட்லி. பொதுவாகவேங்க விவசாயம் செய்கிறவங்க யாருமே கடையில் போய் ரசாயன உரமாக பூச்சிக்கொல்லியே மருந்து வாங்காமல் விவசாயம் செஞ்சாங்கன்னா அவங்கவுங்களுடைய உழைப்பினுடைய பலன் அவங்கவுங்க அனுபவிக்கலாம். இல்லைன்னா உரம் கிடைக்குமே, மருந்து கிடைக்குமே, டிராக்டருக்கு முளை ஓட்டுறதுக்கு டிராக்டருக்குமே இப்படியே போயிட்டுருக்குமோ அவனுடைய பலன் எல்லாமே. பாரம்பரியமாக நாம் ஒன்றும் பெருசாக கண்டுபிடிக்கலைங்க. பாரம்பரியமாக இருந்தது தான், இது பெரிய வேலையும் இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்தது தான். கொட்டமுத்து செடி ஓரம் வேலி ஓரத்தில் 2 வச்சுருவாங்க. அதுலேயே கொட்டமுத்து எடுத்து இது மாதிரி கரைசல் பண்ணி காண்டாமிருகம் வண்டு பிடிக்கிறது வச்சுக்குவாங்க. பாரு, இட்லிக்கும் போட்டுக்கலாங்க. இட்லிக்கும் போட்டுக்கலாம். போட்டு அருமையான பொதுன்னு அழகாம இருக்கு. ஒரு 10 செடி வச்சுட்டா விளக்கணையும் எடுத்துக்கலாங்க. போடா விளக்கணைன்னு சொல்றாங்கல்ல, இதான் சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ சமீப காலத்தில் கடையில் போய் டக்குன்னு ஒன்று வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கிறது அப்படிங்கிறது சுலபமாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் பொருளாதார நஷ்டம் அப்படிங்கிறது தெரியலைங்க. மண்ணையும் வளர்த்துக்கு எடுக்கிறோம், விளக்கெண்ணையும் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறோம். இதை நல்லா ஆட்டி இங்கே அரைச்சி கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி எண்ணெய் வருங்க முதங்கிட்டு அதை இதை எடுக்கணும். விளக்கெண்ணையில எடுத்துருக்கேன். அப்புறம் இங்கே நம்ம ஊர் பகுதியிலெல்லாம் எந்த பருப்பு வேக வச்சாலுமே 2 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டுதான் வேக வைப்பாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்ட்டு. அப்புறம் அதே மாதிரி தோசைக்கு ஊற்றி குழந்தைகளுக்கு சுட்டு கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் ஊற்றக்கூடாது, அளவாக ஊற்றி கொடுக்கலாங்க. வயத்தை சுத்தம் பண்ணிடு. இல்லை இவ்வளோ நேரம் சேர்ந்து தான் வெடித்துக்கிறியா? இப்போ அள்ளி போட்டதில் நான் அரைச்சதேன். சும்மா வாய் தான் பேசிட்டு இருக்கிறீங்க என்றது கை பேசிட்டு இருக்குது. அப்புறம் கை பேசிட்டு கை ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்னும் 10 நாள் கழிச்சு பாருங்க எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு கை. என்ன வருது வருங்க இப்போவே. முதலாளி காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. போய் ஏதோ ஒரு டீ வச்சுட்டு வந்துடலாம் அப்படி இப்படி நினைப்பு வராத. இப்போத்தான் சோறுன்னு கொண்டு வந்தீங்க. காலையில் 8 மணிக்கு சோறு. ஒரு இழுச்சு போய் கிடச்சா போதுமே. சொல்றது கேளு. காலையில் 8 மணிக்கு சோறு, 10 மணிக்கு சூடா ஒரு டீயுமே சூடா ஒரு பஜ்ஜியுமே, அப்புறம் ஒரு 11 மணிக்கு ஒரு ஜூஸு. அப்புறம் அடுத்தது அப்புறம் ஒரு 1 மணிக்கு நல்லா படையல் போட்டு ஜம்முன் வடை பாயசத்தோட சோறு. அப்புறம் அடுத்தது அப்புறம் 4 மணிக்கு அப்படி ஐயா தூங்கி எந்திரிப்பேன். எந்திரிச்சோடனே சினிமா படம்னா பார்க்கறது இல்லையே, அப்படி கதாநாயகி கொண்டு வந்து கதாநாயகி கிட்ட அப்படி காப்பி நீட்டுவாங்க. அது மாதிரி பவியமா காப்பி. அப்புறம் அடுத்தது அந்த காப்பிக்கு முடிஞ்சா பருப்பு வடை. பருப்பு வடை. ஆமா. அடுத்தது அப்புறம் 7 மணிக்கு சுட சுட தோசை. இதுக்கு மேல எனக்கு பெருசா எதிர்பார்ப்பேன் ஒண்ணும் இல்லை. சரி, அதெல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சு படிச்சுட்டு போய் படுத்து தூங்குவோம். இப்ப இவ்வளவுதான் என்னுடைய எதிர்பார்ப்பே, அவ்வளவுதான். சிம்பிள் விஷயம். ஆள் சேர்த்திக்க வேண்டியதானோ இதெல்லாம் செய்யணும்னா. அப்புறம் உங்களுக்கு எதுக்கு சேர்த்து இருக்குது? சேர்த்து வைக்க நான் தான் உங்களை சேர்த்திக்கிறேன். வா சுப்பாத்தா, கழிச்சு எடுங்க. சுப்பாத்தா தள்ளி கொடுத்துட்டேன். ஏங்க ரங்கநாதரே, இதெல்லாம் எடுத்து இதில் போடு. காரமோட ரங்கநாதரே ஐயா எடுத்து போடு. இதெல்லாம் எடுத்து போடு. முடியாது. முடியாதா? ஆமா, எடுத்து போடுங்க. முடியல தெரியுமா என்ன நடக்கு? சாரி, எடுத்து போடு தாயி. அம்மா தாயே, நம்மளுக்கு கையில இருக்குது. போட்டேன், அவ்வளோதான்.
பாருங்க இதையும் இப்படி கழுவி எடுத்துட்டு இங்கே வருங்க இருக்கிறது வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் எடுத்துலாரு. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இங்கே கழுவி எடுத்துக்கலாம். பானைக்குள்ள ஊற்றி வைக்கிறது தான் நம்ம மண்ணிலிருந்து இருந்துட்டு போகுது. கழுவு நானு கழுவிட்ட அப்புறம் இப்படி எடுத்து பார்த்தனா எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்த்தேன். என்ன பண்ணீங்க பின்னாடி? எது பின்னாடி போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. கழுவிட்டு எடுத்து பார்த்தேன். சரி வீடியோ இப்படி பண்ணுவாங்க இல்லையா? எங்கன்ற முன்னாடி பண்ணுங்க. பாருங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ் தான் நான் பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுங்க. தெரியும் வீடியோவில் பார்த்தா தெரியுமில்ல. ஆமாம். இப்படியே குறுக்க மறுக்க நடக்கிற போது இந்த பூவெல்லாம் எதுக்கு பூத்துருக்கு தெரியுமா? பார்த்து ரசிக்கிறதுக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாரு. நான் பார்த்து ரசிக்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ எங்க அதை பாக்குற மாதிரியே தெரியல. நீங்க என்னையவே பார்த்துட்டு இருக்கிறீங்களா? பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லா செடியும் நல்லா பூத்துருக்குது இப்போ. உங்களுக்கு இதுதான் வேலை. நான் பூவை பாக்குறேன்னா தலை பாக்குறேன்னான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமா பூவை நீங்க பாக்குற மாதிரி தெரியல. செல்வி ஏங்க பாரு இதெல்லாம் முதல்ல வச்சிருந்தது. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு ஏதாவது வச்சிடணும். வச்சுட்டா அந்த காண்டாமிருகம் வந்து வர்றதை சுத்தமா தடுத்துடலாம். இப்ப எத்தனை மாசமாச்சு இது வச்சு? இப்ப நான் வச்சு 1 வருஷமாச்சு. ஏன் அப்படி பண்ணுனீங்க? அப்புறம் என்ன பண்றது? நீ ஏதோ வேலை கொடுத்துட்டே இருக்கிறீங்க எனக்கு. வேற வேலை கூட நேரம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்படி பாருங்க இது முதல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி வச்சிருக்கேன். அதனோட பவர் எல்லாம் முடிஞ்சு மழை பெஞ்சு தண்ணி மழை தண்ணி தான் நிற்குது. இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கழுவு இல்லாதீங்க. இதெல்லாம் மண்ணா இருக்குது. இந்த மண் இதெல்லாம் இருக்குதா? சரி இது என்னென்ன உழுகுன்னு சொல்லுங்க. காண்டாமிருகம் வண்டு, ஈயி. காண்டாமிருகம் வண்டுல பெருசு சின்னது எல்லாம் வந்து விழுந்துரும். நிறைய எப்படின்னா விஷயம் வேற ஒண்ணும் இல்ல. இது போட்டு ஒரு 2 நாள் உள்ள அப்படியே ஊறிச்சுன்னா ஒரு மாதிரி புளிச்சு வாசம் வரும். புளிச்சு போன கடைசியில வர்ற வாசத்துக்கு எல்லா காண்டாமிருக வண்டுமே இதுக்குள்ள வந்து விழுந்துரும். காண்டாமிருக வண்டு, சின்ன வண்டு, பெரிய வண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம் நல்லா சொல்லுங்க. ஊத்திட்டு சொல்றீங்களே? ஊத்தி சொல்லிக்கிறேன். இவ்வளவு போதுங்க. தண்ணி ஊத்திட வேண்டியது. இந்த அளவு தண்ணி ஊத்துற. சரி என்ன அப்படிங்கறது கரெக்டா சொல்லுங்க. இதையே ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து கலக்கி விட்டோம்னா அது நல்லா கலங்கி வாசம் வர ஆரம்பிச்சிரு. புளிச்ச வாசம் வர ஆரம்பிச்சிரு. அப்போ அதை வேலை பார்க்க ஆரம்பிச்சிரு. அப்புறம் நம்ம ஒரு 10 நாளைக்கு சல்லடை எடுத்து வந்து ஒரு காப்பி பிடிக்கிற சல்லடை எடுத்து வந்து மேலெல்லாம் பூரா முதங்கிட்டு இருக்கு. அந்த காண்டாமிருக வண்டு ஈயெல்லாம் அதையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டு ஒரு குழி போட்டு மூடிட வேண்டியதுதான். அதுவும் உரமாயிரு. சரி எத்தனை மரத்துக்கு ஒருக்கா வைக்கணும்னு சொல்லுங்க. எத்தனை ஏடப்பரப்புக்கு? இப்போ ஒரு மரத்துக்கு ஒரு ஏக்கர்ல தென்னை மரம்னு வச்சா 60 to 65 மரம் வைக்கலாம். ஒரு 4 செட்டி வச்சா போதும். 27 அடியிலிருந்து 30 அடி வரைக்கும் இடைவெளி இருந்ததுன்னா ஓரக்காலில் ஒரு 4 சென்டர்ல ஒரு சட்டி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. நிறைய நம்மளுக்கு செலவு மிச்சம். வண்டுமே தொலை ஓடாது. சேதாரங்களை தடுத்துறதுல. ஆமா சரி அடுத்து ஒன்று வைக்கலாமா? அடுத்தது வைக்கலாம் வாங்க. போதுமா? சின்ன வயசுல இருந்தே பசங்கள் எல்லாம் என்ன சொல்லி வளர்த்துவாங்கன்னா, டேய் நீ ஆம்பளை பையன்டா, நீ எல்லாம் வீட்டுல வேலை செய்யலாமா? ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாது, போ 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 போ, அதெல்லாம் பொம்பளை பிள்ளை தான் செய்யணும், பொம்பளை பிள்ளை தான் செய்யணும்னு அம்மாமார்களே சொல்லி வளர்த்துவாங்க. சொல்றது இல்ல. இதை எதுக்கு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்வீங்களா? வீடு பூரா சிசிடிவி கேமரா மாட்டி இருக்கிறேன். இதை எதுக்கு எடுத்துட்டு வந்து பாக்க உங்க பசங்களையாவது வீட்டு வேலை செய்யற பழக்கூடு. அதெல்லாம் அவங்களே பழகிக்குவாங்கன்ற பசங்க இல்ல. வைத்தியம் முடிஞ்சதுங்க.
இது மாதிரி தென்னை மரங்கள் செஞ்சாலே அதுக்கு தேவையான சத்து கிடைச்சிடும், நோய்களும் பராமரிச்சுக்கலாம். மருந்து இல்லாமல் நம்மளும் தேங்காய் தின்னுக்கல, இளநீ குடிச்சிக்கலாம். ஆமாம். அப்புறம் என்ன வேறு? சரி, இப்போ உனக்கு ஒரு இளநீ கொடுத்துட்டுமா? இளநீ வேண்டாம். வேண்டாமா? குளிர் அடிக்குது இன்னைக்கு, ஆனால் மோடம் போட்டு கிடக்குது. சரி, ஐயா ஒரு இளநீ போட்டு குடிக்க நான். ம் சரி. சரி, ரைட். சரிங்க, இந்த வீடியோ எவ்வளோதானுங்க? பிடிச்சிருந்ததுன்னா நீ சொல்லு. பிடிச்சிருந்ததுன்னா பாருங்க, பிடிக்கலினாலும் பாருங்க. ஆனால் என்ன வீடியோ பிடிச்ச வரைக்கும் வருங்க இதெல்லாம். சரிங்க, டாட்டாங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க. பாய்ங்க.